ஹாய் ஆல் வெல்கம் டு கோட் வித் சௌந்தர்யா. இந்த வீடியோவில் வேரியபிள் ஸ்கோப் பற்றி கிளியராக பார்க்கலாம். அதாவது ஒரு வேரியபிளை எப்படியெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்கிறது தான் இந்த ஸ்கோப். இதுக்கு ஆக்சுவலாக ஒரு ரூல் இருக்குது, எல்இஜிபி ரூல் அப்படின்னு சொல்லுவோம். எல் ஃபார் லோக்கல், இ ஃபார் என்க்ளோசிங், ஜி ஃபார் குளோபல் அண்ட் பி ஃபார் பில்டின். ஒரு வேரியபிளை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. தென் பைத்தான் ஒரு வேரியபிளை ஆக்சஸ் பண்ணும்போதும் இந்த ஆர்டரில் தான் சர்ச் பண்ணும். இப்போ லோக்கல் வேரியபிள் பற்றி கிளியராக பார்க்கலாம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் லோக்கல் வேரியபிள். இந்த வேரியபிளை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியுமே தவிர இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் எந்த இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லோக்கல் ஸ்கோப்பை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சிம்பிளான பில் கால்குலேட்டர் பார்க்கலாம். நான் இங்கே வந்துட்டு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், டெஃப் கால்குலேட்டர் பில். இங்கே பாருங்கள், நம்ம ஃபங்க்ஷனை எப்போதுமே டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸையும் பாஸ் பண்ணலை. ஸோ இது வந்துட்டு என் ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்கியூமெண்ட்ஸ். கீழே என்ன பண்ணுறோம், வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். அமௌண்ட் ஈக்குவல் டு 500. இதில் இந்த அமௌண்ட்டுங்கிற வேரியபிள் இருக்குல்ல, இதைத்தான் நம்ம லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். கீழே என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஆஃப் பில் அமௌண்ட். இங்கே ஜஸ்ட் ரீடபிலிட்டிக்காக கோலன் வச்சுக்கிறோம், கமா அமௌண்ட். இப்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம், அதாவது கால்குலேட் பில்லுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேரியபிள் வந்து லோக்கல் வேரியபிள். நான் இப்போ அதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பில் அமௌண்ட் 500 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த கால்குலேட் பில்லுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணோனையே இந்த பில் அமௌண்ட் 500ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், கீழே வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் இந்த வேரியபிளை கொடுக்குறேன்னு வைங்க. இந்த இடத்துல பாருங்கள் எரர் காட்டுது. ஏன் அப்படின்னா இந்த வேரியபிளோட ஸ்கோப்பு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான். இந்த ஃபங்க்ஷனை தாண்டி வெளியில் இந்த வேரியபிளை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இதைத்தான் லோக்கல் வேரியபிள் ஆர் லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். லோக்கல் வேரியபிள் பற்றி கிளியராக பார்த்துட்டோம். இப்போது என்க்ளோசிங், இதுக்கு நெஸ்டட் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெஸ்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறதை தான் நம்ம நெஸ்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இங்கே நம்ம ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், டெஃப் பிளேஸ் ஆர்டர். கீழே என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம், அதாவது ஆர்டர் ஐடி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி இதில் 101ங்கிற நம்பரை ஸ்டோர் பண்ணுறோம். அகெயின் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். இங்கே பாருங்கள், டெஃப் ஜெனரேட் பில் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம்ல, இதைத்தான் நம்ம நெஸ்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கீழே என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஆஃப் ஆர்டர் ஐடி. நான் இங்கே ரீடபிலிட்டிக்காக கோலன் வச்சுக்கிறேன், கம்மா மேலே இருக்க இந்த வேரியபிளை இங்கே நம்ம கொடுக்க போகிறோம், ஆர்டர் ஐடி. சாரி, இந்த இடத்துல நம்ம கோலன் வைக்கல, அதனால் எரர் காட்டுது. அகெயின் என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் வந்துட்டு இந்த ஜென்ரேட் பில்லுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். தென் இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் வந்துட்டு பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு எரருமே காட்டல. அதாவது இந்த பிளேஸ் ஆர்டருங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்க இந்த வேரியபிளை இந்த ஜென்ரேட் பில்லுங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு எரரும் காட்டலை. லாஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் வேரியபிளில் பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்க வேரியபிளை அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியுது. அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியலை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனில் எழுதியிருக்கக்கூடிய இந்த வேரியபிளை இன்னர் ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு எந்த ஒரு எரரும் காட்டலை. இது பேர் தான் என்க்ளோசிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவுட்டர் ஃபங்க்ஷனில் எழுதியிருக்கக்கூடிய இந்த வேரியபிளை இன்னர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இது பேர் தான் என்க்ளோசிங். நான் இப்போ அதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு அவுட்புட்டில் எந்த ஒரு எரரும் வராமல் நமக்கு அவுட்புட்டில் ஆர்டர் ஐடி 101 அப்படின்னு வந்துடுச்சு.
ஏன் இந்த இடத்துல நமக்கு எரர் வரல அப்படின்னா, பிளேஸ் ஆர்டருங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தானே இந்த ஜென்ரேட் பில்லுங்கிற ஃபங்க்ஷனும் இருக்குது. அதனால நமக்கு எரர் வரல. அதாவது அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஆர்டர் ஐடியை தான் இன்னர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜென்ரேட் பில்லுங்கிற ஃபங்க்ஷன் எதுக்குள்ளே இருக்குது? இந்த பிளேஸ் ஆர்டருக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் நமக்கு எந்த ஒரு எரரும் வரல. இப்படி அவுட்டர் ஃபங்க்ஷனில் எழுதியிருக்கக்கூடிய வேரியபிளை இன்னர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த மாட்ட ஸ்கோப்பை தான் என்க்ளோசிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது குளோபல் வேரியபிள் பற்றி பார்க்கலாம். நான் ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது காலேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். காலேஜ் ஈக்குவல் டு அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இதுதான் குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஆர் பிளாக்குக்குள்ளேயும் க்ரியேட் பண்ணாமல் தனியாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் குளோபல் வேரியபிள். கீழே என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். டெஃப் ஸ்டூடெண்ட், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்டடீஸ் இன் ரீடபிலிட்டிக்காக கோலன் வச்சுக்கிறோம், கம்மா காலேஜ். மேலே க்ரியேட் பண்ணியிருக்க லோக்கல் வேரியபிளை கொடுக்குறோம். அகைன் என்ன பண்ணுறோம், இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். டெஃப் ஸ்டாஃப், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் ஒர்க்கின், நியூ ரீடபிலிட்டிக்காக கோலன் வச்சுக்கிறோம், கமா மேலே க்ரியேட் பண்ணியிருக்க இந்த குளோபல் வேரியபிள். தென் என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் வந்துட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். தென் அகைன் கீழே ஸ்டாஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். நான் இப்போ அதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஸ்டடீஸ் இன் அண்ணா யூனிவர்சிட்டி, ஸ்டாஃப்ஸ் ஒர்க் இன் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு நமக்கு எந்த ஒரு எரரும் வராமல் பிரிண்ட் பண்ணிருச்சு. இங்கே பாருங்களே, நம்ம இங்கே 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த குளோபல் வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கோம், காலேஜ் அப்படிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு எந்த ஒரு எரருமே வரல. ஏன்னா இந்த குளோபல் வேரியபிளோட ஸ்கோப்பு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இருக்குது, ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையும் இருக்குது. இந்த குளோபல் வேரியபிளை நம்ம எந்த இடத்துல வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதை தான் குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கோடிங்க்கு மேலே நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம்ல, அதைத்தான் குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குளோபல் வேரியபிளோட ஸ்கோப்பு அந்த கோடிங் ஃபுல்லாக இருக்கும். அந்த கோடிங்கில் நம்ம எந்த இடத்துல வேணாலுமே இந்த குளோபல் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பில்ட்இன் பார்க்கலாம். நான் ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். பில்ட்இன் ஃபங்க்ஷன் அப்படின்னா பைத்தானில் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை தான் பில்ட்இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரிங்கு, எஸ்டிஆரு, லென்னு, பிரிண்ட்டு, இது எல்லாமே பில்ட்இன் ஃபங்க்ஷன் தான். இதோட ஸ்கோப்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எங்கெல்லாம் பில்ட்இன் ஃபங்க்ஷன் தேவையோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த லோக்கல், என்க்ளோசிங், குளோபல், பில்ட்இன் இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு யூஸ் கேஸ் பார்க்கலாம். எம்ப்ளாயி டீட்டெயில் சிஸ்டம் நான் ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதில் கம்பெனி நேம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த கம்பெனி நேம்ங்கிற வேரியபிள் வந்துட்டு ஒரு குளோபல் வேரியபிள். இதை நம்ம இந்த கோடிங்கில் எந்த இடத்துல வேணாலுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். கீழே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், எம்ப்ளாய் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எம்ப்ளாய் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அகைன் இந்த எம்ப்ளாய்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனும் நம்ம எழுதியிருக்கோம், அதாவது டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எம்ப்ளாய் நேம்னு இருக்குல்ல, இது வந்துட்டு என்க்ளோசிங். ஏன் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ஃபங்க்ஷனுக்குள்ளே க்ரியேட் பண்ண இந்த வேரியபிளை இதோட இன்னர் ஃபங்க்ஷனில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு என்க்ளோசிங். இங்கே பாருங்கள், இங்கே சேலரி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, இது வந்துட்டு லோக்கல் வேரியபிள். இங்கே நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இது வந்துட்டு பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ். நான் இப்போ அதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு கம்பெனி அசெஞ்சரு, எம்ப்ளாயி சௌந்தர்யா, சேலரி 50,000 எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் இங்கே என்ன பண்ணுறேன், கீழே வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் எம்ப்ளாயி நேம்னு கொடுக்குறேன்னு வைங்க.
இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு எரர் காட்டுது. ஏன் அப்படின்னா எம்ப்ளாயி நேமுங்கிறது ஒரு என்க்ளோசிங். இதோட இன்னர் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர வெளியில் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது. இதோட ஸ்கோப்பு இதோட இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான். இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த எம்ப்ளாயி நேம்ங்கிற எடுத்துகிட்டு சேலரி அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்க. இந்த இடத்துலையும் நமக்கு எரர் காட்டுது. ஏன் அப்படின்னா சேலரிங்கிறது ஒரு லோக்கல் வேரியபிள். இதோட ஸ்கோப்பு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான். இதை தாண்டி வெளியில் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. இதே இந்த இடத்துல இந்த சேலரி எடுத்துகிட்டு கம்பெனி நேம்னு கொடுக்குறோன்னு வைங்க, நமக்கு எந்த ஒரு எரரும் வராது. நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எந்த ஒரு எரரும் வராது. இங்கே பாருங்கள், அசெஞ்சர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு குளோபல் வேரியபிள். இதோட ஸ்கோப்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மட்டும் பில்டின் ஃபங்க்ஷன், இதோட ஸ்கோப்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போல்லாம் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் தேவையோ அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லோக்கல், என்க்ளோசிங், குளோபல், பில்டின் இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு யூஸ் கேஸ் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And I hope you are all understood. Thanks for watching and bye.